வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கான ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் பார்க்கலாமா? ஸோ இன்றைக்கான ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் ரொம்ப முக்கியமான டிப்ஸ், கவனமாக கேளுங்க. அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகான ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த டைமில் நம்ம ஃபோட்டோகிராஃப் பண்ணால் நல்லாயிருக்கும்? எய்தர் நீங்கள் மொபைலில் ஷூட் பண்ணாலும் இல்லை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ணாலும் 2 டைப் ஆஃப் டைமிங் இருக்குது. அந்த டைமில் உங்களுக்கு லைட் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அழகாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோகிராஃப் வரும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அண்ட் சன்செட் ஈவினிங். ஸோ ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7:30 இல்லை 7:45 வரைக்கும் லைட் வந்து ஹார்டாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோகிராஃப் கிடைக்கும். ஈவினிங் அதே மாதிரி 4:30லேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6:37க்குள்ளே நீங்கள் நம்ம சென்னை பொறுத்தவரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் ஒரு நல்ல லைட் இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா நிஜமாக ரொம்ப அழகான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும், ரொம்ப அழகான ஃபோட்டோகிராஃப் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரேமிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதையும் நீங்கள் இதில் மைண்டில் வச்சுட்டு இந்த ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக மெஸ்மரைசிங்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஃபோட்டோகிராஃப் பண்ணும்போது சூரியன் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்னு பண்ணிங்க. ஏன்னா சூரியன் தான் நமக்கு மெயின் சோர்ஸ் லைட். அவுட்டோரை பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் நமக்கு மெயின் சோர்ஸ் லைட். ஸோ அந்த லைட் நமக்கு ஃபுல்லாக கிடச்சாதான் அழகான ஃபோட்டோகிராஃப் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நீங்கள் ஃபோட்டோகிராஃப் செல்ஃபி இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட் நீங்கள் பண்ணுறீங்க, எது பண்ணாலும் சூரியனுக்கு ஆப்போசிட்டில் நின்று நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள், ரொம்ப அழகாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான ரொம்பவே முக்கியமான டிப். இது நீங்கள் ஃபாலோ த்ரூ பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற ஃபோட்டோஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான டிப்ஸ். ஸோ தேங்க்யூ, see you soon, bye bye.